ஹலோ பிரேஸ் லார்ட். ஸோ நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து படித்து கொண்டிருந்தோம். ஸோ அது குறித்து இன்னும் கொஞ்சம் கூட இன்னைக்கு பார்க்கலாம். மனிதன் 3 பாகமாக இருக்கிறான், ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான் அப்படின்னு படித்தோம். இதில் மனிதன் ஆவியாக இருக்கிறான், தேவன் ஆவியாக இருக்கிறார், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். நம்ம வசனத்தில் பார்க்குறோம். தூதர்கள் ஆவியாக இருக்கிறாங்க, பிசாசு ஆவியாக இருக்கிறான், மனிதனும் ஆவியாகவே இருக்கிறான். மனிதன் மாம்சம் கிடையாது, மனுஷன் ஆவியா இருக்கிறான். ஆவியா இருக்கிற மனிதனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆவியா இருக்கிற மனிதனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆவியா இருக்கிற மனிதன், ஆத்மாவை கொண்ட மனிதன் ஒரு சரீரத்திலே வாசம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை, மனிதன் ஆவியாக இருக்கிறான். ஆவியா இருக்கிற மனிதன் ஒரு ஆத்மாவை கொண்டிருக்கிறான். ஆவியா இருக்கிற ஆத்மாவை கொண்ட மனிதன் ஒரு சரீரத்திலே வாசமா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சாட்சி கேட்கலாம். கேட் பைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வருத்தமா இருந்தது. விக்கிக்கும் ஒரு 1 வீக்கா ரொம்ப டல்லா இருக்கிறான். போன வாரத்துல எங்க சார் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவனை முதல் கவனிமா அப்படின்னாங்க. எனக்கு நான் என்ன சொன்னேன், எங்க தேவனுடைய பாதுகாப்பு என் பிள்ளைங்க மேல இருக்குது, நான் எதுக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கம்பெனில ரொம்ப ப்ரெஷரா இருக்குதுமா அப்படின்னு அட்லீஸ்ட் 1 ஹவராவது அங்க நடக்கிற பிரச்சனையை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. அப்புறம் நான் கடைசியா சொன்னேன், அதெல்லாம் விடுங்க சார், நீங்க அங்க வேலை பண்ண போறீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன். பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நீங்க வேற என்ன பண்ண போறீங்க, நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணேன், உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, நான் ப்ரேயர் பண்றேன். அப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் செஞ்சிருவியா நீன்னு கேட்டாரு. ஆமாங்க சார், இதெல்லாம் எல்லாத்தையும் செய்வேன். ஆண்டவருடைய நாமத்தினால அவங்கள சமாதானம், அவங்க இருதயத்துக்கு சமாதானத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 நாளா எனக்கு ஃபோன் பண்ணி யாருமே எந்த ப்ரெஷரும் கொடுக்கவே இல்லைம்மா, 2-3 நாள் ஆயிடுச்சு, யாருக்கிட்ட இருந்து எந்த ப்ரெஷரும் எனக்கு வரல அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பவே அவரோட லைன்ல இருக்கும்போதே நன்றி ராஜா, இயேசு ராஜான்னு சொன்னேன். எந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க.